வணக்கம். மார்க்கெட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கடைசியில் அந்த கேப் அப் ஓப்பனை மார்க்கெட்டால் தக்க வைக்க முடியல. கடைசியில் ஹை பார்த்தோம் அப்படின்னா 24,885 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கடைசியில் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 24,773 முடிஞ்சிருக்கு. ஹைக்கும் க்ளோசிங்க்கும் பார்த்தோம் 112 புள்ளிகள் கீழே குறைஞ்சி முடிவடைஞ்சிருக்கு. அது லோ பார்த்தோன்னா 24,751 நேற்று முடிவடைஞ்சிருக்கு. ஓப்பன் 24,802 ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது. கடைசியில் க்ளோசிங் கடைசியில் கவுத்துருச்சு நம்ம மார்க்கெட். கிட்டத்தட்ட 24,800 இல்லை 24,820 மேலே முடிஞ்சிருந்தால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புலிஷாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் நம்மளோட ட்ரெண்டிங் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 100-120 புள்ளிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம மார்க்கெட் நீங்கள் கவனிக்கலாம் எப்படி இருக்குன்றதை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 32 புள்ளிகள் அதிகரிச்சு 24,773 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 67,366 முடிஞ்சிருக்கு. 276 புள்ளிகள் நேற்று அதிகரிச்சு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 54,186 முடிஞ்சிருக்கு. 72 புள்ளிகள் நேற்று அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி 100 பார்த்தோம்னா 25,402 முடிஞ்சிருக்கு. 45 புள்ளிகள் அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. மிட் கேப் 100 பார்த்தோம் அப்படின்னா 57,361 முடிஞ்சிருக்கு. 285 புள்ளிகள் நேற்று ஹையில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் 100 அதே மாதிரி 17,684 முடிஞ்சிருக்கு. 29 புள்ளிகள் அதிகரிச்சு நேற்று முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நேற்று மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3,145 பங்குகளில் 111 பங்குகள் எந்த வித மாற்றமும் இல்லாமல் ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் பார்த்தா 1,750 பங்குகள், டிக்ளைன் பார்த்தா 1,284 பங்குகள் டிக்ளைனாக இருந்திருக்கு. 52 ஹை பார்த்தா 114, 52 லோ பார்த்தா 50, அப்பர் சர்க்கியூட் 144 பங்குகள், லோயர் சர்க்கியூட் 73 பங்குகள். ஸோ இதெல்லாம் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். அதே மாதிரி இன்னைக்கியோட மார்க்கெட்டோட இது பார்த்தோம் அப்படின்னு சினாரியோ பார்த்தோம்னா சென்செக்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்செக்ஸில் சப்போர்ட் 80,600 சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 80,450, அதுக்கடுத்து 80,180. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 81,050, அதுக்கடுத்து 81,325, 81,500 சென்செக்ஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டியோட முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் ஆக்டிவாக சப்போர்ட் பார்த்தோம் 24,720 ஆக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து 24,650, இதை உடச்சா 24,650, இதையும் உடச்சா 24,550, இதை உடச்சா 24,500, 450 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 24,860, 24,925, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24,990, 25,000. இதுக்கடுத்து போனால் 25,160. ஸோ அது முக்கியமான ஒரு இடம். 25,160 தாண்டி ஒரு 2-3 க்ளோசிங் வச்சுன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 25,600 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 53,990 சப்போர்ட்டாக இருக்குது, 53,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, 53,550 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 54,450 ஒரு சப்போர்ட்டு, 54,700 ஒரு சப்போர்ட், 54,900 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எஃப்ஐஎஸ் கன்க்ளூட் செல்லிங் 2,170 கோடி வரைக்கும் விற்று வச்சிருக்காங்க. நம்மளால் 3,014 நேற்று வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான எந்தெந்த பங்குகள்லாம் நேற்று மார்க்கெட்டில் நல்லா ஆக்டிவாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டெர்லைட் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 9% ஏறி இருந்தது, ஏற்றம் கொடுத்திருந்தது. அதுமாதிரி கோகான்ஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9% ஏற்றம் கொடுத்திருந்தது. காஃபிடே என்டர்பிரைசஸ் 9% ஏற்றம் கொடுத்திருந்தது. பைசால டிஜிட்டல் 9% ஏற்றம் கொடுத்தது. சைன் டேலம் பார்த்தோம் அப்படின்னா 8% ஏற்றம் கொடுத்தது. கார்வர் ஹைடெக் ஃபிலிம் 7% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. வைபவ் குளோபல் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 7% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. பியூர் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் 7% ஏற்றம் கொடுத்தது. நியோஜன் கெமிக்கல்ஸ் பார்த்தோம் 6% ஏற்றம் கொடுத்திருந்தது. மோஸ்ட் டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஒரு இந்த 1ஆம் நம்ம கணக்கெடுத்தா ஒரு கிட்டத்தட்ட 45% கிட்ட ஏறி இருக்கு, ஏற்றம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நேற்று ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி நேற்று ஒரு 5%, கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 செஷன்லேயே கிட்டத்தட்ட 20% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதே மாதிரி பாரத் ஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டோன்னா இது 5.25% ஏற்றம் கொடுத்துருக்கு. நேற்று பொறுத்த வரைக்கும் ஆட்டோ அஞ்சலி ஸ்டாக்ல பாரத் ஃபோர்ஜ் பெரிய ரிட்டர்ன் கொடுத்தா அதுவாக இருக்கும். அதே மாதிரி நேற்று ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்ட செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் அண்ட் ஆட்டோ சொல்லலாம். ஆட்டோ தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம், அதுக்கிட்ட மெட்டல். எஃப்எம்சிசி நேற்று பெருசாக எதிர்பார்த்த அளவு நேற்று கை கொடுக்கல. அதே மாதிரி நேற்று ஐடி செக்டரோட பங்குகள்லாம் நேற்று இந்த பக்கம் ஏற்றம் கொடுத்த பங்குகள் ஆட்டோ அப்படின்னா அந்த பக்கம் இறக்கம் கொடுத்த பங்குகள் ஐடி செக்டர் பங்குகள். ஸோ மார்க்கெட் ஏற்றம் கொடுக்க விடாமல் ஐடி செக்டர் பங்குகள் நேற்று இழுத்து கீழே கொண்டு கவுத்துருச்சு. காரணம் நேற்று அமெரிக்காவில் சொன்ன ஒரு சின்ன இதுதான். ஐடி துறைக்கும் நாங்கள் சர்வீஸ் துறைக்கும் நாங்கள் டாரிஃப் போடலான்னு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு காரணத்தினால ஐடி துறை பங்குகள் சரிஞ்சதுக்கு காரணமாகிடுச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் ஒரு 5% ஏற்றம் கொடுத்தது. ப்ரூடென்ட் ஆட் ஒரு 5% ஏற்றம் கொடுத்துருந்தது.
ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் ஒரு 4%, அசோக் லைலண்ட் ஒரு 5% கிட்ட, மதர்சன் சுமி வயரிங் ஒரு 4%, KUCL 4%, கூகுள் டாக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், சமோர்தனா மதர், ஜேஎம் ஃபினான்ஷியல், சிம்மா SJS, சுலா வினியார்ட்ஸ், ஐநாக்ஸ் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அதானி பவர், IDB பேங்க் வண்டி, இதெல்லாம் பார்த்தா 3-4% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், லாய்ட்ஸ் இன்ஜினியரிங், அசாஹி இந்தியா கிளாஸ், ஹெரிடேஜ் ஃபுட்ஸ், மிண்டா கார்பரேஷன், ஆதித்ய பிர்லா ஃபியூஷன், மேக்ஸ் எஸ்டேட்ஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், கேர் ரேட்டிங்ஸ், ஆதித்ய பிர்லா SMC, இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. டிவிஎஸ் மோட்டார், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், கிளீன்ஸ் டெக்னாலஜி, எல்கான் எனர்ஜி, சோனாபில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. 3-2% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. UPL, ரெட்டிங்டன், இண்டஸ்ட்ரியல், பிசி ஜுவல்லரி, SJS, மாருதி சுசுகி பார்த்தா நேற்று 2% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. புரோட்டீனி கவர்னன்ஸ் 2% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அதே மாதிரி அடுத்த செக்டர் உள்ள பங்குகள். ஸோ இதுக்கு முதல்நிலை பங்குகள், அடுத்து 2ஆம் நிலை பங்குகள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம் ஸ்டீல் அடுத்து நேற்று 20% அப்பர் சர்க்கிள், பாரக் வலி சிமெண்ட்ஸ் நேற்று கிட்டத்தட்ட 20% அப்பர் சர்க்கிள் கொடுத்தது. சென்சுரி எக்ஸ்டென்ஷன் ஒரு 20% ஏற்றம் கொடுத்தது. பிரிசிஷன் கேம்பஸ் நேற்று ஒரு 20% ஏற்றம் கொடுத்துருது. பாட்ரானிக்ஸ் இந்தியா அதே மாதிரி 20% ஏற்றம் கொடுத்தது. சலசார் டெக்னோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட 20% ஏற்றம் கொடுத்துருது. மைக் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 20% ஏற்றம் கொடுத்துருது. XT குளோபல் இன்ஃபோடெக், சுரனா டெலிகாம், நக்கோடா குரூப் ஆஃப் இந்தியா, ICL கெமிக்கல்ஸ், ஸோ ICL கெமிக்கல் நேற்று 15% IOL கெமிக்கல்ஸ் நேற்று 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜெம் ஆரோமேட்டிக்ஸ், ஸோ IPO வந்து இப்போ லேட்டஸ்ட் IPO வந்து பங்கு IPOவில் வந்து இறக்கத்தில் வந்து லிஸ்டான ஒரு பங்கு கூட இது. நேற்று 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹாரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன், ஃபெடரல் ஹோல்டிங், PVP வெஞ்சர்ஸ், சைல்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஒன் மூவி சிஸ்டம்ஸ் கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஒன் மூவிக்கும் கூட அதே மாதிரி ஃபேஸ் 3 லிமிடெட், DPYS, சுரணா சோலார், ஷா அலைஸ், பிரைம் ஃபோக்கஸ், நிலா ஸ்பேஸ் நேற்று 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரைப் வீல்ஸ், நவ்கார் கார்பரேஷன், நெஸ்கோ லிமிடெட், எல்டர்கோ ஹவுசிங், சானர்ஜி கிரீன், அதே மாதிரி NK இண்டஸ்ட்ரீஸ், முஞ்சாலா ஆட்டோ கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுத்து கிட்டத்தட்ட 95 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 8% ஏற்றம். அதே மாதிரி ஜெய்கார் பார்த்தா ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொஜெக்ட் இண்டஸ்ட்ரீஸ், லூமெக் ஆட்டோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 7.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் ஒரு 7.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. விக்ரம் சோலார் நேற்று ஒரு ஆர்டர் கையில் ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர் பிளேஸ்மெண்ட் வாங்கினாலும் நேற்று ஒரு 8% ஏறி இருக்குது. கியூபிட் அதே மாதிரி பார்த்தா ஒரு 7% ஏறி இருக்குது. ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்குது. ஓரியன் டெக்னாலஜி, ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ், ஹாராக் மில்க், மிஃபின், சாஸ்கன் டெக்னாலஜிஸ், மிம் ஃபோர்ஜிங், விக்ரம் இன்ஜினியரிங், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், லைன் போஸ்ட், வீர் குளோபல், ஆதித்யம் பிர்லா மணி, ஷால்பை, ஃபிளேர் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், பஜார் ஸ்டைல் ரீட்டைல், சோராஜ் இன்ஜின்ஸ், லால்புரூஸ் ஆட்டோ, உஷ்வால், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5-6-7% ஏறிய பங்குகளாக இருக்குது. தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ், சான்சர் இந்தியா, விஷால் பியரிங்ஸ், RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ப்ரீமியர் பாலிஃபிலிம்ஸ், இதெல்லாம் வந்து 5% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. டைமிக்ஸ் குரூப் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரா தெர்மல், அக்ஷாகம், டெக்ஸ் கார்மெண்ட்ஸ், RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ், இஸ்மோ அதே மாதிரி நேற்று 5% ஏற்றம் கொடுத்துருக்கு. BGR எனர்ஜி சிஸ்டம் 5% ஏற்றம் கொடுத்துருக்கு. லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல், ஆல்காலி மெட்டல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஹாரிசன் மலையாளம், கேபிட்டல் இந்தியா, பெல்ரைஸ் வந்து நேற்று 4% ஏறி இருக்குது. அதே மாதிரி அபிஜய் சுரேந்திரா, பிரைம் ஃப்ரெஷ், DHS, ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல், ஸோ இதுவும் 4% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. NSDL 4% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அப்டவுன், டீலிங்க் இந்தியா பார்த்தா 3.4%, அப்டவுன் பார்த்தா 3-4% ஏற்றம் கொடுத்துருக்கு. பேங்க் ஓவர்சீஸ் லிமிடெட் கிட்ட 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் பார்த்தா 4% ஏற்றம் கொடுத்துருக்கு நேற்று. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங்கு கவனிக்கலாம். இந்த பங்கு வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்காக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி MSP ஸ்டீல் பவர், வின்டி ஹாஸ்பிட்டல் எல்என்டி, ஸோ இந்த பங்குகள் நேற்று வந்து பிரதாப் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்கு. கிளிப்டன் டெக் சொல்யூஷன் நேற்று கிட்ட 3% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது நேற்று. அதே மாதிரி நேற்று நிஃப்டியை பார்த்தோம் ஆக்டிவான பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, விமன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஈஸ்வர் மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், மாருதி, அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைஸ், ஹீரோ மோட்டோகார்ப், இந்த பங்குகள்லாம் நேற்று நல்ல ஒரு புலிஷ்னஸ் இருந்தது. அதாவது டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ நேற்று நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று புலிஷ்னஸ் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நேற்று மார்க்கெட்டை வந்து இறக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தா ட்ரெண்ட் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3-4% இறக்கிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 3.25% இறக்கிருக்கு. கோல் இந்தியா, டாக்டர் ரெட்டி, NSLA இந்தியா, SBI லைஃப், டெக் மஹிந்திரா, HCL டெக், ஸோ பவர் கிரிட், இந்த சன் ஃபார்மா, இதெல்லாம் வந்து இறக்கி கொண்ட பங்குகள்.
நிஃப்டி பார்த்தா அட்வான்ஸ் 26 பங்குல இருந்து டிக்ளைன்ஸ் 24 பங்குகள் நேற்று நிஃப்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பங்குகள்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டியை பார்த்தோன்னா அட்வான்ஸ் வந்து 36 பங்குகள், டிக்ளைன்ஸ் வந்து 14 பங்குகள் நேற்று. நேற்று வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும், நெக்ஸ்ட் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் மதர்சன், அதானி பவர், டிவிஎஸ் மோட்டார், அதானி என்சூல், சிஜி பவர், ஸ்ரீ சிமெண்ட், பிபிசிஎல் இந்த பங்குகளாக நேற்று கிட்டத்தட்ட வந்து அதிகமாக ஏற்றம் கொடுத்த பங்குகள். மதர்சன் சிமி பார்த்தா 4.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதானி பவர் 4% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. டிவிஎஸ் மோட்டார் அதே 3% ஏற்றம் கொடுத்து, அதானி என்சூல் கிட்டத்தட்ட 2.25% ஏற்றம் கொடுத்துருக்கு. நேற்று அதானி பங்குகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. ஸோ அதானி பவர், அதானி என்சல், ஸோ அதே மாதிரி அதானி என்டர்பிரைசஸ் கூட நேற்று வந்து ஓரளவு, அதானி போர்ட், இந்த அதானி குரூப் பங்கு எல்லாமே நேற்று வந்து ஓரளவுக்கு ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி டிக்ளைன்ஸ் வேதாந்தா வந்து கிட்டத்தட்ட 2% இருக்கும். எல்டிஎம் அதே மாதிரி கிட்டத்தட்ட 2% இருக்கும். டிமார்ட், பஜாஜ் ஹோல்டிங், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், ஸோ இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து இறக்கம் கண்ட பங்குகளாக இருக்குது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கெயில், ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப், டாடா பவர், ஸோ இந்த மாதிரி பங்குகள் நேற்று இறக்கம் கண்ட பங்குகள் கிட்டத்தட்ட 14 பங்குகள் நேற்று வந்து டிக்ளைன்ஸ், 36 பங்குகள் நேற்று அட்வான்ஸாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே மிட்கேப் 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மிட்கேப் 100 பொறுத்த வரைக்கும் பாரத் ஃபோர்ஸ் ஒரு 6% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. அசோக் லேலண்ட் 6% இருக்கு. அதே மாதிரி ஆதித்யா பிர்லா ஃபியேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4% ஏற்றம் கொடுத்துருக்கு. டிஐ இந்தியா, எக்ஸைட் இந்தியா, ஏபி கேபிட்டல், செயல், சோனாகாம்ஸ் இந்த பங்குகள் இது ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 பங்குகளில் 65 பங்குகள் அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் பார்த்தோம் 35 பங்குகளாக இருக்குது மிட் கேப் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்மால் கேப் 100 பார்த்தோம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 3% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஐஏஎஃப்எல், கெய்ன்ஸ், பிசிபிஎல், மணப்புரம், ஹெச்எஃப்சிஎல், டேட்டா பேட்டர்ஸ், ரெடிங்டன், ஏஞ்சலோன், ஐடிஐ, இர்கான் இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து ஸ்மால் கேப் 100 ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. இறக்கம் கண்ட பங்குகள் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அம்பர் என்டர்பிரைசஸ் நேற்று ஒரு 4% கிட்ட இறங்கியிருக்கு. கார்ட்ரி பிலிப்ஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட 4% இறங்கியிருக்கு. பிவிஆர் ஐநாஸ் கிட்டத்தட்ட 3% கிட்ட இறங்கியிருக்கு. ஹெச்பிஎல் இன்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 2.25% இறங்கியிருக்கு. ராம்கோ சிமெண்ட் ஒரு 2% கிட்ட இறங்கியிருக்கு. ஜிஇசி 2% இறங்கியிருக்கு. எஃப்எஸ்எல், செகுலிட்டி இதெல்லாம் இந்த பங்குகள் நேற்று வந்து இறங்கிய பங்குகளாக இருக்குது ஸ்மால் கேப் 100 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் 50, டிக்ளைன்ஸ் 48, அன்சேஞ்ச் நேற்று 2 பங்குகள் நேற்று வந்து ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும். ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2 ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஸோ இன்னைக்கு 2 ஐபிஓ வந்து தாரியன் எம்பிஎஸ் என்எஸ்சி ஐபிஓ என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் கார்பன் ஸ்டீல் இன்ஜினியரிங் பிஎஸ்சியில் பட்டியலில் ஐபிஓ ஓப்பனாக இருக்குது. லாட் சைஸ் வந்து ரெண்டுமே 800 தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஓ சைஸ் வந்து ஒன்று வந்து 37 கோடி, இன்னொன்று 56 கோடி கொடுத்துருக்காங்க. தாரின் எம்பிஎஸ்ன்ற ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 171 ரூபா ரேஞ்சு, 800 லாட்டு. அதுமாதிரி கார்பன் ஸ்டீலோட இது பார்த்தீங்க அப்படின்னா 159 ரூபா ப்ரைஸ் பேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 800 இது கொண்ட லாட்டு. ஸோ இது ரெண்டும் புக் பண்ணுறவங்களுக்கு க்ரீ மார்க்கெட் ப்ரீமியம் 15 ரூபா, ஒரு இதுக்கு 15 ரூபா அப்படின்னு சொல்லி இது பண்ணால். அதுமாதிரி கார்பன் ஸ்டீலுக்கு வந்து ஒரு 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் எஸ்எம்இ ஐபிஓவில் கிடைக்கலாம் லிஸ்டிங் அப்போ. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஐபிஓ வந்து அதில் வருது. அதில் முக்கியமாக வந்து அர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து 103 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1900 கோடிக்கு வந்து ஐபிஓ சைஸு. லாட் சைஸ் பார்த்தா 145 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி 12ஆம் தேதி ஓப்பன், அலாட்மெண்ட் வந்து 15ஆம் தேதி, 17ஆம் தேதி லிஸ்டிங். ஸோ இந்த அர்பன் கம்பெனி இது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னொரு தேவ ஆக்சிலேட்டர் ஐபிஓன்னு சொல்லி இன்னொரு ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓ. அதே மாதிரி இன்னொன்று ஸ்ரீநகர் ஹவுசிங் மங்களாஸ்டா, இதுவும் வந்து மெயின் போர்டு ஐபிஓ. ஸோ இந்த 3 ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்குது. இவங்க வந்து லாட் சைஸ் 90 165 ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்பன் கம்பெனி பார்த்தோம் 145 ரூபா வந்து லாட் சைஸு, 103 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேவ ஆக்சிலேட்டர் பார்த்தா 235 ரூபா வந்து லாட் சைஸு, 61 ரூபா வந்து ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அர்பன் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்டிங் அப்போ 10 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தேவ ஆக்சிலேட்டர் 10 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது ஸ்ரீநகருக்கு 15 ரூபாலேருந்து 20 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10 ரூபா டு 20 ரூபா வச்சுக்கோங்க ஸ்ரீநகருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஜாக்பாட் ஐபிஓ அப்படின்னு சொல்கிற ஒரு ஐபிஓ வந்து 11ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது.
15ஆம் தேதி வரைக்கும் இதில் இருக்குது, ஓப்பனில் இருக்கும். 11 to 15 ஓப்பன், 16ஆம் தேதி அலாட்மெண்ட், 18ஆம் தேதி வந்து லிஸ்டிங். இது ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி அப்படின்ற பிஎஸ்சியில் பட்டியலிடப்படுற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் 1000, ஒரு பீஸ் ஒரு லாட் வந்து 1000 வந்து இருக்கும். ஒரு லாட் புக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,40,000 தேவைப்படும். அது 87 கோடிக்கு ஐபிஓ சைஸு. இது புக் பண்ணுறவங்களுக்கு அப்படியே வந்து டபுள் த அமௌண்ட், 1,40,000 கொடுத்து புக் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்டிங் அப்போ திரும்ப 1,40,000 கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 140 ரூபா வந்து 140 ரூபா, 1,40,000க்கு 1,40,000, 2,80,000 வந்து உங்களுக்கு வந்து லிஸ்டிங் அப்போவே கிடச்சிரும். நீங்கள் வித்துட்டு வெளியே வந்தால் ஒரு 8-9 நாளில் வந்து 1,40,000 எடுத்துகிட்டு வந்துடலாம். யாருக்கு கிடைக்குதோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்குதோ இது ஒரு ஜாக்பாட் ஐபிஓ அப்படின்னு சொல்லலாம். ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி அப்படின்ற பிஎஸ்சியில் பட்டியலிடப்படுற ஒரு ஐபிஓ. அதுக்கு பிறகு அந்த பங்குகளை நீங்கள் நீண்ட காலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும், அது வேறு விஷயம். அதேமாதிரி அர்பன் கம்பெனி ஐபிஓவும் கூட சரி, கிட்டத்தட்ட 103 ரூபா ப்ரைஸ் பேனில் வருது. எவ்வளோ நாள் நீங்கள் நீண்ட நாளுக்கு அந்த பங்குகள் வச்சிருக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த பங்குகள் வந்து பலன் தரும். அது இது அந்த ஐபிஓட இது. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.